வணக்கம் நண்பர்களே. பெரியவங்கள்லாம் சொல்றது உண்டு, நல்லதை நினைச்சா உடனே பண்ணிடு, அதை டிலே பண்ணாதே. அதே சமயத்தில் கெட்டதை நினைச்சா அதை உடனே பண்ணாதே, டிலே பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்லதை டிலே பண்ணினா கால போக்கில் அது பண்ண முடியாமையே போயிடும். அதே சமயத்தில் கெட்டதை டிலே பண்ணால் அது காலப்போக்கில் டைல்யூட் ஆகி மேபி அந்த கெட்டது நடக்காமையே போயிடும். அது நல்லது தானே. ராமாயணத்தில் ஒரு கதை உண்டு. அதாவது இலங்கையில் போர் முடிஞ்சாச்சு. அதாவது ராமருடைய பானம் பட்டு இலங்கேஸ்வரன் அப்படியே குத்துயிரு குலையுருமா கிடக்கிறாங்க. அப்போ ராமர் லக்ஷ்மணனை கூப்பிடுறாரு. லக்ஷ்மணா, ராவணன் நம்முடைய எதிரி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு மாவீரன் மட்டும் இல்லை, ஒரு நல்ல அரசன். அவங்கிட்ட நிறைய ராஜதந்திரங்கள் இருக்கு, நிறைய அரசாங்கம் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள், நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லை, அவன் ஒரு மகா கலைஞன். நீ என்ன பண்ற, அவங்கிட்ட போய் நான் சொன்னேன்னு சொல்லு. இது போல உன்னுடைய இந்த அறிவுலாம் உன்னுடைய அழிஞ்சிடக்கூடாது. வேறு யாருக்காவது நீ அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். தயவு செஞ்சு சொல்லு. ஒரு நல்ல அரசாங்கம் உருவாகிறதுக்கு, இல்லை நல்ல அரசாங்கம் நடத்துறதுக்கு என்ன பண்ணணும் அதை மட்டும் நீ சொல்லு அப்படிங்கிறார். ராவணன் சிரிக்கிறான். ஆனால் அவனுக்கு பேரானந்தம். என்னதான் ராமன் தன்னுடைய எதிரியா இருந்தாலும் தன்னுடைய திறமைகளை மதிச்சிருக்காரு. ஸோ அது வரையும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறான். அது பார், நான் பல விஷயங்கள் சொல்கிறேன், ஆனால் எல்லாத்துக்கும் அடிப்படையாக ஒரு விஷயம், அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணினாலே நல்ல அரசாங்கம் அமைஞ்சிடும் அப்படின்னாங்க. லக்ஷ்மணன் கேட்குறா, என்ன அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, நீ நல்லது பண்ணணும்னு நினச்சானா நல்லதை உடனே பண்ணிவிடு, கெட்டது பண்ணணும்னு நினச்சானா கொஞ்சம் டிலே பண்ணு அப்படிங்கிறான். லக்ஷ்மணனுக்கு புரியல. அப்போ ராமன் சொல்கிறான், நான் தான் எக்ஸாம்பிள். ஏன்னா நான் ஒரு காலத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தேன். தேவர்கள், இந்திரன், ஏன் யமனே எனக்கு கட்டுப்பட்டு இருந்தான். அப்போ நான் ஒரு விஷயம் நினச்சேன், இந்த உலகத்தில் மக்கள் யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாருமே டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போகணும். அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு நான் யமனை கொண்டே இந்த புஷ்பக விமானம் மாதிரி ஒரு விமானத்தை அமைக்கணும் தான் ஆசைப்பட்டேன். அது நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஜனங்க யாருமே நரகத்துக்கு போக மாட்டாங்க, எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அப்படி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஏதோ காரணங்களால அது தட்டி போயிட்டே இருந்தது. கடைசி வரையும் அதை என்னால் பண்ணவே முடியல. ஆனால் பாரு, இந்த சூர்பனகன் என்கிட்ட சொன்னா, சீதையை பார்த்தேன், அவள் ஒரு பேரழகி, உனக்கு ஏற்றவ அவ தான், அதனால நீ எப்படியாவது அவளை அடைய முயற்சி பண்ணுன்னு சொன்னா. இது ரொம்ப கெட்ட விஷயம். ஆனால் அது உடனே என் மனசில் பதிஞ்சது. அதை உடனே நான் செயல்படுத்தினேன். அதோட எஃபெக்ட் பார்த்தியா? நான் அந்த நல்லதை செயல்படுத்தியிருந்தேன்னா இந்நேரம் நான் சொர்க்கத்துக்கு போயிருப்பேன். ஆனால் செயல்படுத்தலை, அதான் இங்கே இருக்கேன். அதே மாதிரி கெட்டதை நான் டிலே பண்ணியிருந்தேன்னா இந்த யுத்தமே வந்திருக்காது, எனக்கும் இப்படி ஒரு சாவு வந்திருக்காது, இந்த நிலைமை வந்திருக்காது. அதனால நீ அரசாளும் போது என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ தெரியாது. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சானா நல்லதை பண்ணிடு. ஜனங்களுக்கு கெடுதலாக ஏதாவது நினச்சானா அதை உடனே பண்ணாத, டிலே பண்ணு. அது டைல்யூட் ஆகி அது பண்ண முடியாமையே போயிடும். அதுவும் ஜனங்களுக்கு நல்லது தான் அப்படின்னா நான் இதை தவிர இன்னும் சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கான். ஆனால் நமக்கு வேண்டியது இதுதான். வாழ்க்கையில் நல்லதை பண்ணுவோம். நல்லதை பண்ணணும்னு நினச்சோன்னா உடனே பண்ணிடுவோம். ஏன்னா ஒன்றும் இல்லைக்கா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நாம் என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம். காலையில் கோவிலுக்கு போகணும்னு நினைப்போம். காலையில் கூட ஐயோ கொஞ்சம் நேரம் ஆகிடுது, வெயில் வேற வந்துடுது, எதுக்கு காலையில் போகணும், நம்ம சாயங்காலம் போகலாமே, சாயங்காலம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகலாமே அப்படிம்போம். சரி, சாயங்காலம் வரும். சாயங்காலம் வரும்போது ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வரும். உடனே ஐயோ சாயங்காலம் இப்போ போய் போகணுமா கோவிலுக்கு, ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போயிடுவோம். இப்படி நினச்சி கடைசியில் கோவிலுக்கு போக முடியாமையே போயிடும். ரொம்ப நாள் டிலேட் பண்ணிட்டே போவோம். ஆனால் இதுவே வேறு ஏதாவது கெடுதல், ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினச்சோம் வச்சுக்கோங்க, உடனே அந்த மனசில் ஒரு வெறி வந்துடும். உடனே பழி வாங்கணும் அப்படிங்கிற வெறியிலேயே பழி வாங்கிடுவோம். அதுதான் கூடாது, அதான் டிலே பண்ணணும். ஆனால் அந்த கோவிலுக்கு போகிறத உடனே செயல்படுத்தணும். இதுதாங்க சிம்பிள் விஷயம். ராவணன் சொன்ன சிம்பிள் விஷயம். நல்லதை டிலே பண்ணாமல் செயல்படுத்துவோம், கெட்டதை டிலே பண்ணுவோம், வாழ்க்கை அமோகமாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் SL நானு. வணக்கம்.